அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டப்பேரவையில் சபாநாயகருக்கு எதிராக அதிமுக கொண்டு வந்த தீர்மானத்திற்கு ஓபிஎஸ் ஆதரவு தெரிவித்திருக்கிறார். சட்டப்பேரவையில் சபாநாயகருக்கு எதிராக அதிமுக கொண்டு வந்த தீர்மானத்திற்கு ஓபிஎஸ் ஆதரவு தெரிவித்திருக்கிறார். சட்டப்பேரவையில் சபாநாயகருக்கு எதிராக அதிமுக கொண்டு வந்த தீர்மானத்திற்கு ஓபிஎஸ் ஆதரவு தெரிவித்திருக்கிறார். அதிமுகவின் தீர்மானத்திற்கு செங்கோட்டையனும் ஆதரவு தெரிவித்திருக்கிறார். சட்டப்பேரவையில் சபாநாயகருக்கு எதிராக அதிமுக கொண்டு வந்த தீர்மானத்திற்கு ஓபிஎஸ் ஆதரவு தெரிவித்திருக்கிறார். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டிருக்கும் ஓபிஎஸ் அக்கட்சி கொண்டு வந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்தார். சட்டப்பேரவையில் சபாநாயகருக்கு எதிராக அதிமுக கொண்டு வந்த தீர்மானத்திற்கு செங்கோட்டையனும் ஆதரவு தெரிவித்திருக்கிறார். இபிஎஸ் மீது அதிருப்தியில் இருக்கும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனும் அதிமுக தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். தமிழ்நாடு சட்டப்பேரவையிலே சபாநாயகருக்கு எதிராக அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தோற்று போயிருக்கின்றது. 2 நிலைகளாக நடத்தப்பட்ட வாக்கெடுப்பிலும் அதிமுகவின் தீர்மானம் தோற்றிருக்கின்றது. ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய ஒன்றாக அதிமுக கொண்டு வந்த தீர்மானத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவருடைய ஆதரவில் இருக்கக்கூடிய வைத்தியலிங்கம் உள்ளிட்ட ஓ பன்னீர்செல்வம் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களும் அதிமுகவின் நிலைப்பாட்டிற்கு ஆதரவாக அதிமுக கொண்டு வந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக நின்று வாக்களித்திருக்கின்றார்கள். அதற்கு ஆதரவாக என்று தற்பொழுது அந்த வாக்கெடுப்பின் முடிவில் தெரிய வந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக சட்டப்பேரவையிலே அதிமுக எடுக்கக்கூடிய நிலைப்பாடுகளுக்கு எதிராகவோ அல்லது அந்த நிலைப்பாடுகளில் தங்களுடைய பங்களிப்பு இல்லாத வகையில் புறக்கணித்தோ செயல்பட்டு வந்த ஓ பன்னீர்செல்வம் தற்பொழுது அதிமுகவின் தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய விதமாக தன்னுடைய நிலைப்பாட்டை மேற்கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் செங்கோட்டையன் அதிமுக தொடர்பாக அவர் எடுத்து வரக்கூடிய அந்த நிலைப்பாடுகள் அவர் குறித்த மிக பெரும் எதிர்பார்ப்பை கடந்த சில நாட்களாக ஏற்படுத்தி வரும் நிலையில் அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினராக அதிமுக கொண்டு வந்த தீர்மானத்திற்கு ஆதரவாகவே செங்கோட்டையனும் இருந்திருக்கின்றார். ஓ பன்னீர்செல்வம், வைத்தியலிங்கம் உள்ளிட்ட அதிமுகவிலிருந்து விலக்கப்பட்டு அதிமுகவின் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றிருந்த சட்டமன்ற உறுப்பினர்களான ஓ பன்னீர்செல்வம், வைத்தியலிங்கம் உள்ளிட்டவர்களும் அதிமுக தீர்மானத்திற்கு ஆதரவாகவே வாக்களித்திருக்கின்றார்கள். அதிமுக 2 அம்சங்களில் இந்த தீர்மானத்தின் வாக்கெடுப்பில் பங்கேற்றார்கள். அதன்படி முதலில் குரல் வாக்கெடுப்பு மூலமாக அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம், தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தலைவராக இருக்கக்கூடிய அப்பாவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் முதலில் குரல் வாக்கெடுப்பில் தோல்வியடைந்தது. அதன் பிறகு டிவிஷன் வாக்கெடுப்பு முறையிலே வாக்கெடுப்பு நடைபெற்றது. டிவிஷன் வாக்கெடுப்பு என்றால் இந்த அவையில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அமர்ந்திருக்கக்கூடிய இருக்கைகள் 6 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு பிரிவாக சட்டப்பேரவையினுடைய செயலாளர் அந்த ஒவ்வொரு பிரிவுக்குள்ளும் இருக்கக்கூடிய இருக்கைகளில் அமர்ந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களின் பெயரை சொல்லி நீங்கள் ஆதரவா எதிர்ப்பா என்று பதிவு செய்வார். எந்த வகையிலும் காணொலி வெளியாகாது. இது தொடர்பாக ஒரு ரகசிய வாக்கெடுப்பாகவே நடைபெறும். அவை காவலர்கள் கூட வெளியில் நின்று விடுவார்கள். அவையினுடைய அனைத்து வாயில்களும் மூடப்பட்டு நடைபெறுவதுதான் டிவிஷன் வாக்கெடுப்பு என்று சொல்லப்படக்கூடிய பிரிவு வாரியான அந்த வாக்கு எண்ணும் முறை. அதன்படி 234 இருக்கைகளும் 6 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு பிரிவாக அந்த நபருடைய அந்த சட்டமன்ற உறுப்பினருடைய பெயரை குறிப்பிட்டு நீங்கள் ஆதரவா எதிர்ப்பா என்று கேட்பார்கள். அந்த அடிப்படையில் முதலில் குரல் வாக்கெடுப்பில் தோல்வியடைந்த அதிமுக தீர்மானம் அதன் பிறகு டிவிஷன் முறையிலான பிரிவு வாரியான வாக்கெடுப்பிலும் தோல்வியடைந்திருக்கின்றது. அதிமுகவிற்கு ஆதரவாக மொத்தமாக 63 வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. அதே நேரம் திமுக மற்றும் திமுக ஆதரவு கட்சிகளின் வாக்குகளாக எதிர்ப்பு வாக்குகள் 154 பதிவாகி இருக்கின்றன. எனவே இந்த தீர்மானம் தோல்வியடைந்திருக்கின்றது. நடுவுநிலை என்று யாரும் இல்லை. இன்று சட்டப்பேரவையில் இருந்த அனைவருமே ஒன்று ஆதரவு நிலைப்பாடு அல்லது எதிர்ப்பு நிலைப்பாடு என்ற அடிப்படையிலே அதிமுகவின் 63 சட்டமன்ற உறுப்பினர்கள் தீர்மானத்திற்கு ஆதரவாக தங்களுடைய வாக்குகள் பதிவு செய்திருந்தாலும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுடைய அறுதி பெரும்பான்மை பலத்தின் காரணமாக 154 வாக்குகள் அதிமுகவின் தீர்மானத்திற்கு எதிராக பதிவாகி இருந்ததால் தீர்மானம் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு வகையில் அதிமுகவினுடைய தீர்மானம் தோல்வி அடைந்திருந்தாலும் கூட ஓ பன்னீர்செல்வம், வைத்தியலிங்கம் உள்ளிட்டவர்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்பது தற்போது ஒரு பெரும் எதிர்பார்ப்புடன் இருந்த நிலையில் அவர்கள் அதிமுக தீர்மானத்திற்கு ஆதரவாகத்தான் இருந்திருக்கின்றார்கள். அதாவது தீர்மானத்தை எதிர்ப்பவர்கள் எழுந்து நிற்கலாம் என்று சொல்லப்பட்ட பொழுது ஓ பன்னீர்செல்வத்தினுடைய பெயரை பேரவையினுடைய செயலாளர் சீனிவாசன் படித்தார். அப்பொழுது ஓ பன்னீர்செல்வம் எழுந்து நின்றால்
அவர் இந்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பாக இருக்கின்றார், அதிமுகவின் நிலைப்பாட்டிற்கு எதிராக இருக்கின்றார் என்று அர்த்தம். ஆனால் ஓ பன்னீர்செல்வம் அந்த இருக்கையை விட்டு எழாமல் தொடர்ந்து அமர்ந்து இருந்து அதிமுகவிற்கு ஆதரவான நிலைப்பாட்டை தான் மேற்கொண்டிருந்தார். அதே போன்று வைத்தியலிங்கமும் அவருடைய பெயர் வாசிக்கப்பட்ட பொழுது எழுந்து நின்று எதிர்ப்பு தெரிவிப்பாரா என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அமர்ந்து இருந்த அதிமுக நிலைப்பாட்டையே அவரும் எடுத்திருக்கின்றார். ஓ பன்னீர்செல்வம், வைத்தியலிங்கம், செங்கோட்டையன் உள்ளிட்ட அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே தற்பொழுது இந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக இருந்திருக்கின்றார்கள். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டு தற்பொழுது தனி அணியாக செயல்பட்டு வரக்கூடிய ஓ பன்னீர்செல்வம், வைத்தியலிங்கம் உள்ளிட்டவர்களும் அதிமுகவிற்கு ஆதரவாகத்தான் நின்றிருக்கின்றார்கள். தீர்மானம் தோல்வியடைந்திருக்கின்றது, அதிமுக கொண்டு வந்த தீர்மானம். அதே நேரம் அதிமுகவிற்கு ஆதரவான நிலைப்பாட்டிலேயே ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டவர்கள் இருக்கின்றார்கள் என்பதும், அது மட்டுமல்லாமல் அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளில் ஒருவரான சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டையன் அவர்களுடைய அந்த நிலைப்பாடும் அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த உறுதிப்பாடும் தற்பொழுது இந்த வாக்கெடுப்பின் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. நன்றி ராஜகுமரன், உங்கள் தகவல்களுக்கு.